அனைவருக்கும் வணக்கம். நான் மெட்ராஸ் மேங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். சமீபத்தில் கேரளா கொச்சியில் ஒரு சம்பவம் அந்த மாநிலத்தையே உலுக்கியிருக்கு. அதாவது ஒரு பையன், ஒரு சின்ன 15 வயசு ஸ்கூல் பையன், அந்த ஸ்கூல் பையனை அவங்க ஸ்கூலில் ரேகிங் பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அவன் கூட படிக்கிற 15 வயசு பசங்க. அவங்க அவனை ரொம்ப அவமானப்படுத்துறது, அவனை எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. கடைசியாக அவனை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து அவனை டாய்லெட் சீட்டை நக்க சொல்லியிருக்காங்க. அவனை டாய்லெட்டோட அந்த க்ளோசட் உள்ள தலையை அமுக்கி தண்ணியை அடித்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை அசிங்கமான பேர் சொல்லி அழைக்கிறது, அவனை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அந்த பையன் அந்த அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது இப்படி இல்லாமல் 15 வயசு பசங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வயலன்ஸு? எனக்கு இன்னும் அதை விட ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா, அந்த பையன் தற்கொலை செஞ்சதுக்கப்புறம் இந்த தற்கொலைக்கு தூண்டின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள சில கருத்துக்கள் பரிமாறியிருக்காங்க. அவங்களுக்குள்ள சில மெசேஜஸ் அதில் அந்த ஃபக்கிங் நிகா இஸ் டெட் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றின பெரிய ஒரு பதட்டமோ பயம் எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்கானுங்க. எனக்கு நிஜமாகவே இதை பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்துச்சு. இந்த பசங்கள்லாம் இந்த தலைமுறையை பற்றி, அவங்களோட எதிர்காலத்தை பற்றி, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவ்வளோ குரூவாலிட்டி எங்கேருந்து வருது? இது எல்லாம் சின்ன பசங்க தான், எல்லாம் 15 வயசு பசங்க தான், early teensல இருக்க பசங்க. எங்கேருந்து இவ்வளோ வயலன்ஸ் இவங்களுக்கு மனசுக்குள்ளே வருது, எங்கேருந்து இவங்க குரூவாலிட்டி இவங்களுக்குள்ளே வருது அப்படின்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு அது படிக்கும்போது. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா, சமீப காலமாக இந்த மாதிரி டீன் கிரைம்ஸ் இருக்குல்ல, ஜுவனைல் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிறார்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் நம்ம நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2-3 மாதம் முன்னாடி கூட கவுஹாத்தியில் ஒரு கோயிலில் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் ஒரு 9 பசங்க சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினாங்க. அந்த பசங்க எல்லாருக்குமே ரொம்ப வயசு கம்மி. அது எல்லாருக்குமே 15, 16 அந்த ரேஞ்சு தான், சின்ன சின்ன பசங்க எல்லாருமே. இது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இந்த குற்றங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மாதிரி, அதுவும் இந்த வயசு ஒரு 12, 13 வயசுலேருந்து பசங்க இது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அதுவும் NCRB ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அதில் 2014க்கு பிறகு இந்த நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறவங்க நம்பர்ஸ். அதுக்கு முன்னாடி பெட்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன திருட்டு, வழிப்பறி மாதிரி விஷயங்களில் தான் அந்த பசங்க, அதாவது டீன்ஸ் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை, கொலை, அந்த மாதிரியான விஷயங்களில் சிறார்கள் அதிகமாக ஈடுபடுறதை பதிவு செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 60% அந்த நம்பர்ஸ் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு அலாமிங்கான ஒரு பிரச்சனை இன்றைக்கி. ஏன்னா போன மாதம் கூட ஹொசூரில் ஒரு 6வது படிக்கிற ஒரு குழந்த, ஒரு பெண் குழந்தை, அதை ஒரு சின்ன பசங்க 12, 13 வயசு பசங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பதட்டம் வருது நமக்கு. இந்த கேரளா பாய் சூசைடு, கவுஹாத்தியில் நடந்த அந்த விஷயம், மீரட்டில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மாவையே கொன்று இருக்கான். எதுக்காகன்னா, அவன் ஏதோ கேட்டிருக்காங்க, ஏதோ செல்ஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்கான். வாங்கி தரலான்னு சொல்லி அவங்க அம்மாவை கொன்னுட்டு அப்படியே அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியூரில் வேலை பார்க்குறாரு. ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்குறவர். அவர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் வீட்டுக்கு போகவே இல்லை, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி போய் சொல்லியிருக்கான்.
அதுக்கப்புறமா தான் அவன் அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது உண்மையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சொசைட்டியில், என்ன மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, சில்ட்ரன் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி இவ்வளோ மோசமான குற்றங்களில் ஈடுபடுறாங்க, எங்கேருந்து இப்போல்லாம் வந்து பசங்க ரொம்ப வயலண்ட்டாக மாறி இருக்காங்க, எங்கேருந்து இந்த வயலன்ஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. ஏன்னா இந்த வயலன்ஸ் மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் இவங்க வந்து படம் பிடிக்கிறாங்க, இதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, தன்னோட வயலன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை வேறு வருது. இது வந்து ஒரு வெற்றி கோப்பை மாதிரி இதை வீடியோ எடுத்து இந்த கவுஹாத்தி பாலியல் வன்கொடுமை பற்றி சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த 9 பசங்களும் சேர்ந்து அதை வந்து வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வேறு ஷேர் பண்ணுறாங்க. இவங்க யாருக்குமே அந்த சென்ஸ் இருக்காதா, இதனால் அவங்க இது ஒரு குற்றம், இந்த குற்றத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கூட அவங்களுக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. குறிப்பாக நீங்கள் அடிக்கடி இப்போல்லாம் ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆசிரியரையே வந்து பசங்க அடிச்சிடறாங்க. எப்போ பார்த்தாலும் மாணவர்களுக்குள்ள மோதல் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் 20-30 பசங்க சேர்ந்துட்டு பொது இடத்துல ஒருத்தர் மாறி யாருன்னா அவங்களாம் 8வது 9வது படிக்கிற சின்ன சின்ன குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க போதை மருந்து மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்குள்ள நிறைய விதவிதமான போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி இவங்களோட அந்த வாழ்க்கை முறையே ஒரு மாதிரி வேறு மாதிரி மாறின மாதிரி ஒரு ஃபீல் வருது. குறிப்பாக ரீல்ஸ் மாதிரியான, இன்ஸ்டாகிராம் மாதிரியான தளங்களில் போய் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வந்து வன்முறையாக பேசுகிறது, வன்முறையான பாட்டு பாடுறது, அருவாள் மாதிரி வச்சுட்டு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எனத்தையும் ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சமகாலத்தில். ஒரு பக்கம் இந்த மாதிரி க்ரைம்ஸு, இன்னொரு பக்கம் இவங்களோட வைலண்ட் நேச்சரு அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களை பற்றின ஒரு குழப்பமான மனநிலை நம்ம எல்லாருக்குமே உருவாகிட்டே இருக்குது. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, எதனால் இவங்களுக்குள்ளே இந்த வயலன்ஸ் வந்துச்சு, எப்படி வந்து இவங்க இவ்வளோ பெரிய பெரிய குற்றங்களை வந்து நிகழ்த்துறாங்க. ஏன்னா இந்த பசங்க எல்லாருமே சாதாரண குடும்பத்தில் பிறந்த சாதாரண பசங்க தான். எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸ் பசங்க, இன்னும் சொல்ல போனால் லோவர் மிடில் கிளாஸ் பசங்களாக இருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க தான், அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கிது. இருந்தாலும் எப்படி இந்த வயலண்ட் நேச்சர் இவங்களுக்குள்ளே வருது, எப்படி இவங்க வந்து இதை தொடர்ச்சியாக இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்போ நான் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தேடி படிக்க ஆரம்பித்தேன். இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்போ ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றின செய்திகள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது ரொம்ப பதட்டம் வந்துச்சு. அவ்வளோ செய்தி, எவ்வளோ பேர் அத்தனை குற்றம், ஒவ்வொரு குற்றமும் அவ்வளோ டீப்பாக இருக்குது. இது குழந்தைங்க பண்ணது, சிறார்கள் பண்ணது அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியல. அந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாத்தையும் அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் முக்கியமான ஒரு மாற்றம்ன்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கு பிறகு, அதுவும் குழந்தைகள் வந்து குறிப்பாக ஒரு 3-4 வயசுலேருந்தே குழந்தைங்க இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு திங், முதல் பிரச்சனை ஸ்மார்ட் ஃபோன் தான். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களோட எமோஷ்னல் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுது அப்படின்னு சைக்காலஜிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்களுக்கு வந்து நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய அந்த எமோஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்கும் குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது முக்கியமாக அன்கண்ட்ரோல்டு சோஷியல் மீடியா என்விரான்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற அதே ரீல்ஸு, அதே வீடியோஸை தான் உங்கள் குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக, முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு சினிமா கூட, இது குழந்தைங்க சினிமா, இது குழந்தைங்கள இந்த படத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு நம்மக்கிட்ட. இவங்க இதை பார்க்கலாம், இது பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கும். சில விஷயங்களை ஃபர்பிடனாக தான் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 11 வயசு 12 வயசு பையன் என்ன வேணாலும் பார்ப்பான், எதை வேணாலும் தெரிஞ்சுக்குவான், என்ன வேணாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது
அந்த டீனேஜில் வந்து அவனுக்கு 1008 கேள்விகள் வரும். உடல் பற்றி, மனம் பற்றி, செக்ஷுவல் விஷயங்கள் பற்றி, அப்புறம் வயலன்ஸு, அவனோட எமோஷ்னல் எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டைம் அது. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவனுக்கு தெரியாது. இது எல்லாமே இது வந்து இந்த ரீல்ஸ் மாதிரி, வீடியோஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து அவன் பசங்க யாருமே புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறது இல்லை. முக்கியமாக யாருமே புக்ஸ் படிக்கிறது இல்லை. புத்தகங்கள் படித்தாலும் எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஆங்கில நாவல்கள் மாதிரி படிக்கிறாங்களே ஒழிய, ஒரு நமக்கெல்லாம் வந்து இந்த மாரல் ஸ்டோரிஸ் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த மாரல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். இது எல்லாமே ரொம்ப பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குது. குறிப்பாக இந்த அன்கண்ட்ரோல்டு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து அடல்ட்ஸ் ஒன்லி, அடல்ட்டுக்கு இது, சில்ட்ரனுக்கு இது அப்படிங்கிற எந்த பாகுபாடும் பார்க்குறது கிடையாது. எல்லா கண்டென்ட்டும் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேருது. அதுவும் அல்காரிதமுக்கு யார் பார்க்குறா, அவன் வயசு என்ன, அவனுக்கு என்ன காட்டணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. எதை ஒருத்தன் அதிகமாக பார்க்குறானோ அதை வந்து அவனுக்கு திரும்ப திரும்ப நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அல்காரிதமோட இந்த வழக்கமாக இருக்குது. ஸோ ஒரு குழந்தை வந்து இப்போ வைலண்ட்டான ஒரு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்குதுன்னா அதையே திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி வந்து குழந்தைங்க மத்தியில் வயலன்ஸை வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு நாளைக்கு 100 வயலண்ட் வீடியோ வந்து கடக்கிறோம். வயலன்ஸை பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்குது. நம்ம நியூஸ் சேனல் எடுத்துக்கோங்க. நியூஸ் சேனலில் எப்போ பார்த்தாலும் இந்த ஆக்சிடெண்ட்டு, யாராவது போட்டு அடிக்கிறது, யாரையாவது வெட்டுறது அப்படிங்கிற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து திரும்ப 24/7 போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போல்லாம் வந்து நமக்கு அதை பார்க்கும்போது முன்னாடிலாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டமாவது வரும். இப்போ வந்து நமக்கே அது ரொம்ப சகஜமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதை முன்னாடி ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும், இதை பார்க்க வேண்டான்ற ஒரு மனநிலை வரும். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக அதை பார்த்து நம்ம ரொம்ப அது அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து மீடியா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. முன்னாடிலாம் ப்ளர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வயலண்ட்டான ஃபுட்டேஜஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து எல்லாருக்கும் காட்ட மாட்டாங்க, இவ்வளோ காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து ப்ளர்லாம் பண்ணுறது இல்லை, அப்படியே ரத்தம் தெறிக்க ஒரு ஏதோ ஆக்ஷன் படத்தில் காட்சியை ஓட்டுற மாதிரி அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை. ஸோ இந்த சோஷியல் மீடியா குழந்தைங்க மத்தியில் அவங்க மனநிலையில் உண்டாக்கக்கூடிய இந்த மாற்றம், முக்கியமாக வயலன்ஸ் அப்படிங்கிறத, அப்புறமா செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பெண்களை பார்க்குறத, இது வந்து நார்மலைஸ் பண்ணுது இவங்க உடலை. அப்புறம் இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அதிகமாக்குது. தான் வந்து ஒரு ஆம்பளை, தான் வந்து இதை பண்ணணும், தான் வந்து பெண்களை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை அவங்களுக்குள்ள இந்த சோஷியல் மீடியா, அன்கண்ட்ரோல்ட் சோஷியல் மீடியா வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த சிறார் குற்றங்கள் செய்கிறவங்களில் 99% பேர் பாய்ஸ் தான். சின்ன பசங்களில் வெறும் பையங்க மட்டும்தான் இந்த குற்றங்களில் 99% ஈடுபடுறாங்க. அது எவ்வளோ அதிர்ச்சியான ஒரு விஷயம் பாருங்கள். என்னென்னா, அப்போ எந்த அளவுக்கு பையன்கள் வந்து இந்த சூழலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முறையான ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த நம்பர் வந்து நமக்கு உணர்த்துது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகமான விதிகள் வச்சுருக்கோம். நம்ம வீடுகள்லையும் சரி, நம்மளுடைய சமூகத்துலேயும் சரி, பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமான விதிகள் வச்சுருக்கோம். இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், அப்படி செய்யணும் அப்படின்னு. பையன்களுக்கு வந்து முழுமையான கட்டற்ற சுதந்திரத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கட்டற்ற சுதந்திரத்தில் தான் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய விதிமுறைகளோ நெறிமுறைகளோ அவங்களுக்கு கட்டுப்பாடுகளோ எதுவுமே இருக்காது. அவனுக்கு பாட்டுக்கு திரிவானுங்க. அதுதான் இந்த பிரச்சனையோட ஒரு ஆணிவேராக இருக்கும்னு எனக்கு தோணுது. பசங்களை வந்து நம்ம வழிகாட்டணும், அவங்கள நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது, இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களோட பேசுகிறது, குழந்தைங்க பெரியவங்களோட பேசுகிறது, மற்ற குழந்தைங்களோட பேசுகிறது அப்படிங்கிற இந்த பேச்சு இருக்குல்ல, இந்த உரையாடல் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டே அலைவோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், மாமாவோட பேசுவோம், சித்தப்பாக்கிட்ட பேசுவோம், அத்தைக்கிட்ட பேசுவோம், சின்னம்மாட்ட பேசுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பேசுவோம்.
நம்ம பேசிகிட்டே இருப்போம், நிறைய பேசுவோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம், நிறைய ஷேர் பண்ணுவாங்க. எல்லாம் இப்போ இந்த 90s 80ஸில் பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க ஊரில் இருக்கிற யாரோ ஒரு பெரியவர் இல்லை ஒரு பெரிய ஒரு ஆளோட ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கும். அவங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டுவாங்க, எப்படி வந்து லைஃப்பை எதிர்கொள்கிறதுன்றதுக்கான ஒரு 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 பாத்தை வந்து அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. அது எல்லாமே இன்றைக்கி மிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, நகரம் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு. நம்மளுடைய ஸ்பேஸ் நகரம் பெருசாக பெருசாக இந்த குழந்தைங்க வாழ்கிறதுக்கான இடம் வந்து அப்படியே சுருங்கிட்டே போகுது. அவங்க வந்து தன்னுடைய வீடு, தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டு, தன்னுடைய ப்ளே ஏரியா அப்படின்னு அவங்க ரொம்ப சுருங்கிட்டே போகிறாங்க. அவங்க பேசக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகுது. அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் இல்லாமல் போகிறாங்க. அதுவும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்து அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. அப்போ ஃபேமிலியில் இருக்கிறதே 2-3 பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் பேசணும். அவங்களுமே ஏற்கனவே டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்த்துருப்பாங்க, ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் வந்து குழந்தைகிட்ட குறைஞ்சிது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது ஒரு இது என்னென்னா, நம்ம விளையாடுறதுக்கான இடம் வந்து நம்மக்கிட்ட இருந்து குறைஞ்சிட்டே போகுது. குழந்தைங்க வந்து விளையாடணும், நிறைய விளையாடணும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு எனாமஸ் எனர்ஜி இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த எனர்ஜி லெவல் வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். அதை வந்து உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ண முடியாது, சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஸ்கூல்ஸில் விளையாடுற இடம் கிடையாது, விளையாடுற பீரியட் கூட கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல்ஸில் விளையாடுற இடம் இல்லை, விளையாடுறதுக்கான பீரியட் இல்லை. அவங்க எங்கே போய் விளையாடுறாங்கன்னே தெரில. பெரும்பாலும் குழந்தைங்க வந்து ஃபோனில் தான் விளையாடுறாங்க. அதில் ஃபோனில் கனெக்ட் ஆகி ஃபோனில் விளையாடுறாங்க. இந்த விளையாட்டு எல்லாம், இந்த கேம்ஸ், அவங்களோட கேம்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த ப்ளே ஏரியாஸ் இல்லாதனால ரொம்ப வயலண்ட்டான வீடியோ கேம்ஸ்குள்ளே போகிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஆயுதம் வாங்கிறது, இந்த ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி மாதிரியான கேம்ஸ் தான், அந்த மாடலில் இருக்கிற நிறைய கேம்ஸ் தான் இப்போ நிறையா வந்துருச்சு. அப்போது அந்த கேம்ஸ் எல்லாமே எப்போவுமே யாரையாவது கொல்றது, யாரையாவது பிடிக்கிறது, யாரையாவது டார்ச்சர் பண்ணுறது, எப்போவுமே ஆயுதங்கள் வாங்கிறது, கன்று வாங்குகிறேன், நான் இதை வாங்குகிறேன், அதை வாங்குறேன்னு இவங்க விளையாடுற கேம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வயலன்ஸை பேஸ் பண்ண கேம்ஸாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து முறைப்படுத்தணும். நம்ம வந்து இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம காசு கொடுத்து நம்மக்கிட்டேருந்தே காசு வாங்கி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது 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 ஒரு மோசமான ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஸ்பேஸை வந்து கவர்மெண்ட் உருவாக்கி தரணும், நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக நகரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக ஈடுபடுறவங்களாக இருக்காங்க. டெல்லி தான் வந்து இந்த மாதிரி சிறார் குற்றங்களுக்கான கேபிட்டலாக இருக்குது. அங்கே தான் மிக 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 அதிகமான குற்றங்கள் நடக்குது. அது காரணம் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழல் தான். குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கான இடம் வேணும், அவங்களுக்குள்ள தங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம இந்த விளையாடுற இடம் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து எல்லா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸையும் வந்து கற்றுக்குவாங்க, தோல்விகளை கற்றுக்குவாங்க, வெற்றிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்குவாங்க, சக மனுஷன் எப்படி மதிக்கணும்னு கற்றுப்பாங்க, எம்பத்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவங்க கற்றுப்பாங்க. அப்படின்னு இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து நம்ம விளையாட்டு ஏரியா தான் இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே கிரிக்கெட் விளையாட போவோம், ஃபுட்பால் விளையாட போவோம், பேஸ்கெட் பால் ஆட போவோம். அங்கே தான் வந்து நமக்கு இந்த மாதிரியான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகிற இடம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுறாங்க, பிடி பீரியட்லேயும் உட்காந்து மேக்ஸ் படி, ஏன்னா இந்த வருஷம் எக்ஸாம், ஏன்னா இந்த நைன்த்து வந்துட்டாலே அந்த நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 9th வர்றது அப்படிங்கிறது ஒரு 13-14க்கு வந்துடுறாங்க. ஸோ 14லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னா அப்போ தான் இவங்களோட அந்த டீன் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்குது. அந்த டைமில் அவங்களுக்கு அவுட்லெட் வேணும், ஒன்று எப்படியாவது அவங்களோட அந்த எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். இது எதுவுமே இல்லாத ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ளே ஏரியா அப்படிங்கிறதுல ஸ்கூல்ஸுக்கு ஒரு பங்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து சும்மா சின்ன சின்ன பார்க்ஸை தான் இன்றைக்கி உருவாக்குறாங்க, மைதானங்களே இல்லாமல் போகுது இல்லையா. அப்போ அதில் வந்து அவங்க ரொம்ப அதிகமான கவனங்களை செலுத்தணும். அடுத்தது
முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுறது என்னென்னா, இந்த குற்றங்களில் ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னா, எந்நேரம் பார்த்தாலும் கையில் பைனாக்குலரை வச்சுட்டு குழந்தை என்ன பண்ணுறான் பார்த்துட்டே இருக்கிறது. அவனை போய் நோண்டிகிட்டே இருக்கிறது. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி செய், அப்படி செய் அப்படின்னு குழந்தைங்கள வந்து எந்நேரமும் தங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுருக்கிறது. அவங்க கழுத்தில் சங்கிலியை போட்டு இந்த வீட்டு வளர்ப்பு நாய் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறது. இது எல்லாத்தையும் வந்து ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம நிறுத்தணும். நம்ம வந்து குழந்தைங்கள அவங்களோட போக்கில் கொஞ்சம் அவங்களாவே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களாவே கற்றுக்கட்டும், தோல்விகளை அவங்களே சமாளிக்க பழகட்டும், ஒரு விஷயத்துக்கும் அவங்க கொஞ்சம் போராடட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லோரும் பசங்க வந்து எதுக்குமே கஷ்டப்படக்கூடாதுன்னு எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது. அதுக்கான அது ஒரு ரிவார்டாகவே இருக்கிறது இல்லை. அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக மாறிடுறதுனால குழந்தைங்க வந்து இந்த பணம் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க, ஒரு பொருள் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க, அதோட ஒரு பொருளோட வேல்யூ தெரியாமல் இருக்காங்க. இது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் நடுவில் இருக்கக்கூடிய க்ரைமில் பேரண்ட்ஸை வந்து அடிக்கிறது, இல்லை ஆசிரியரை அடிக்கிறதோ, இல்லைனா அவங்களே சூசைட் பண்ணிக்கிறதோ, ஏதாவது பொருள் கேட்டு அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையில் தான் ஆகுது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எதை கேட்டாலும் இவங்க வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அப்படி இல்லை, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற ஆளுங்க கிடையாது பெற்றோர்கள். உனக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்குறதே இல்லை. அங்கே தான் நம்ம வந்து பெரும்பாலும் தோற்று போகிறோம். ஏன்னா நம்ம குழந்தை தானே ஆசைப்பட்டுட்டான்னு என்னத்தையாவது வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி குழந்தைங்கள கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த டைமில். முன்னாடியெல்லாம் நமக்கு ஸ்கூல்ஸில் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. நமக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதை வந்து கட்டாயம் தெரிஞ்சுப்போம். எப்படி உண்மை பேசணும், நேர்மையாக இருக்கணும், மற்ற மனுஷங்களுக்கு உதவணும், கருணையோடு இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், இப்படின்னு நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு 10% நமக்குள்ளே எப்போவுமே அது மிச்சம் இருக்கும். ஒரு வயசானவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி உண்மை பேசணும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு திரும்ப சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரியான கிளாஸே இல்லை. அப்படியே இருந்துச்சுனாலும் அந்த கிளாஸ்லேயும் மேக்ஸும் சயின்ஸும் தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது குறிப்பாக ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி குழந்தைங்கள வந்து ஒரு மார்க் எடுக்க வைக்கிற ஒரு மெக்கானிசமாக மாறிடுச்சு. வெறுமனே அவங்கள வந்து எப்படியாவது மார்க் எடுக்க வச்சு நம்பர் 1 பள்ளி, எங்கள் பள்ளியில் இத்தனை மதிப்பெண் எடுத்த பையன் அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கணும் அப்படிங்கிறத தான் எய்ம் பண்ணுறாங்களே ஒழிய, நல்ல குழந்தைங்கள, நல்ல மாணவர்களை உருவாக்கணும், நல்ல நேர்மையான பசங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எய்மெல்லாம் பள்ளிகளுக்கும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. குழந்தைங்களோட குணத்தை உருவாக்குறது, அவங்கள ஒரு முழுமையான அடல்ட்டாக மாற்றுற இடமே வந்து ஸ்கூல்ஸ் தான். பட் என்னென்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸ் தான் மோஸ்ட் கரப்டட் சிஸ்டம்லேயே மோஸ்ட் கரப்டட் பிளேஸாக அது மாறி இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய நோக்கங்கள் மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கணும், ஒரு நல்ல மனிதனை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் ஒரு நிறைய மார்க் எடுக்கிற ஒரு மிஷினை உருவாக்குறதா அவங்களோட எய்மை மாறிட்டுருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி. என்னென்னா குழந்தைங்க உருவாகி வர்ற இடத்துலையே இதை சரி பண்ண முடியும். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம இன்னும் பின்னோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெறுமனே இதுதான் முக்கியம், மார்க் முக்கியம், பணம் முக்கியம், மார்க் முக்கியம், பணம் முக்கியம்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழிய, அவங்களுக்கு எது தேவை, வாழ்கிறதுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது, லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறது எது அப்படின்னா அதை சொல்லித்தரதில்லை. எமோஷ்னல் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன, எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எனக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்னு எந்த ஸ்கூலும் எனக்கு கற்றுக் கொடுக்குறது இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி வந்து தன்னுடைய கோவத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவான்? இன்னொரு பாலினத்தை வந்து எப்படி மரியாதையாக நடத்தணும், அவங்கள எப்படி ஈக்குவலாக பார்க்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் எப்படி இன்னொரு பெண்ணை வந்து மரியாதையாக பார்ப்பான், அதை எப்படி வந்து அவன் கற்றுக்குவான்? அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? அப்போது இதை வந்து நம்ம வந்து அந்த இடத்துலையே சரி பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக சக மனுஷனை எப்படி வந்து மதிக்கணும், சக மனுஷனுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணும், ரேகிங்னா என்ன, புல்லிங்னா என்ன, இது வந்து இன்னொரு மனிதனுக்கு எந்த மாதிரியான மனநிலை பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம்.
பேரண்ட்டுக்கும் அதில் பங்கு இருக்குது. பேரண்ட்ஸும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸும் அவங்களோட உட்காந்து பேசணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சும்மா ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்ணாமல் அட்லீஸ்ட் அவங்க பண்ணுறத தூரத்துலேருந்து கவனித்து இவன் சரியான பாதையில் போகலை அப்படின்னு உணர்ந்தால் அவனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான மெத்தட்ஸை கண்டுபிடிக்கணும். மென்டல் ஹெல்த் டாக்டர்ஸை வந்து போய் பார்க்கணும். கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்களை வந்து அதிகப்படுத்தணும். இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப 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 அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர 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 இவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுது. இவங்க வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கலாம், வெப் சீரியஸாக இருக்கலாம், அவங்க வந்து விளையாடுற கேம்ஸாக இருக்கலாம், எல்லாமே வயலன்ஸை நார்மலைஸ் பண்ணுது, செக்ஷுவல் அப்யூஸை நார்மலைஸ் பண்ணுது. அப்படி இருக்க ஒரு காலத்தில் வந்து நம்ம அதுக்கு இணையாக அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து நல்லதை போதிக்க வேண்டியது இருக்குது, நல்லதை புகட்ட வேண்டியிருக்கு. அவன் வந்து நிறைய விஷமான விஷயங்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்னா நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு மாற்று மருந்தையாவது கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நமக்கு உருவாகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இன்னொரு பக்கம் சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சிறார் குற்றங்களை சட்டம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு. ஏன்னா சட்டம் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களை எல்லாரையுமே குழந்தைங்களாக தான் கருதுது. ஆனால் நிர்பயா வழக்கு வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 அப்படின்னு ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. அதில் 16லேருந்து 18 வரைக்கும் இருக்கவங்க கூட கொடுமையான குற்றங்களில் ஈடுபடும்போது அவங்களையும் அடல்ட்டாக கருத்துறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த சிறார் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பெரிய கடுமையான தண்டனைகள் கிடையாது. அரசு வந்து எப்போவுமே அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுது. அதுவும் குறிப்பாக குரூப்பாக ஒரு குற்றம் நிகழ்துன்னு வச்சுங்க, 5-6 பசங்க 10 பசங்க சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கள நல்வழிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அவங்களுக்கான தண்டனைகள் பற்றின ஒரு ஐடியாவும் நமக்கு வந்து சரியாக இல்லை. ஏன்னா நம்முடைய சட்டங்கள் எல்லாமே அடல்ட்டுக்கு தான் வகுக்கப்பட்டதாக இருக்குது. குழந்தைங்களுக்கான இல்லை சிறார் செய்யக்கூடிய இந்த ஜுவனைல் கிரைம்ஸுக்கு ஏற்ற மாதிரியான இது இல்லை. ஏன்னா அதிகபட்சமான தண்டனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த ஹோமில் வந்து போடுவாங்க, இல்லைனா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும், இல்லைனா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் மாற்றப்படணும். இது எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகளை வந்து நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். ஆனால் தண்டனைன்னு நான் சொல்கிறது உடனே இவங்களை வந்து ஜெயிலில் போட்டு அடின்னு அடிக்கணுன்றது இல்லை. இதை வந்து எப்படி வந்து இன்னும் பெட்டராக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சட்ட முறைகளை வந்து இவங்க வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்னா இந்த மாதிரியான குற்றங்கள் யார் வேணாலும், எந்த குழந்தை வேணாலும், எந்த சிறார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையும் வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய, அவங்கள வழிகாட்ட வேண்டிய ஒரு அவசியம் வந்து நம்ம எல்லாருக்கும் உருவாகியிருக்கு. அது வந்து வீட்டிலேருந்து தொடங்கணும், நம்ம பள்ளிகள்லேருந்து தொடங்கணும், நம்மக்கிட்டேருந்து அது தொடங்கணும். நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், நம்ம என்ன அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாடமாக அமையுது. வீட்டில் ஒரு பெற்றோர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவான் பையன். அதே தான் ஆசிரியர் எப்படி நடந்துக்கிறாரோ அதே தான் ரெப்ளிகேட் பண்ணுவான் பையன். அவன் அதே மாதிரி இந்த செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ரெப்ளிகேட் பண்ணுறான். ஸோ எல்லாருக்குமே இந்த குற்றங்களில் ஒரு பங்கு இருக்குது. நம்ம எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் பொறுப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு சிக்கலாக இருக்குது இன்றைக்கி. ஸோ நம்ம இன்னும் கூட அதிகமான மெனக்கெடல் வந்து தேவைப்படுது. குறிப்பாக பள்ளிகள் சார்ந்து இயங்கக்கூடியவங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பள்ளிகளில் இந்த 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 மாதிரியான குற்றங்களை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அரசு சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அரசு நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்ச விஷயம். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே இதை காட்டக்கூடிய அக்கறை வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற ஒரு காலம் இது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருப்போம். மற்றபடி
இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்குது இந்த டாப்பிக்கை ஒட்டியே. ஸோ இந்த டாபிக் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் எப்பாவது இன்னொரு முறை நம்ம பேசுவோம். ஸோ நாளைக்கு மீண்டும் வேறொரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.